இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணால் நீங்கள் ரெஸ்டாரண்ட் பிரியாணியை மறந்துடுவீங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என் சீக்ரெட் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 5 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க மட்டனை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், குடமிளகாய் இதெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்குவோம். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். சட்டியை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் முழு மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க வச்சுருந்த பொருட்களை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சது நம்ம போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கலாம். நம்ம இப்போ அலசி வச்ச மட்டனை போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மட்டன் மசாலா, மிக்ஸ் மசாலா, கரம் மசாலா, கூட கறியில் நம்ம சாடுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ண ஜார்லே தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்மளுக்கு கறி அரைவேக்காடு ஆகிற வரைக்கும் நம்ம அதை அந்த தண்ணியிலே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். 3 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கறி அரைவேக்காடு ஆயிடுச்சா என்னன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம். இப்போ 6 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம மட்டனை பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி எடுத்து நம்ம அரிசியில் சேர்த்துட்றோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கிளறிக்கணும். ரொம்ப கிளறக்கூடாது. அதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டு கலர்ஃபுல் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலரும் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ தம் கட்டி வச்சிடலாம். கல்லை வச்சு அது மேலே சட்டியை தூக்கி வச்சிடணும். இப்போ நம்மளுக்கு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லியும் தூவிக்கலாம். தம் பிரியாணி வேறு லெவலாக மணக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.